7 133. ஆகவே அவர்கள் மீது கனமழையையும் வெட்டுக்கிளையையும் பேரையும் தவளையும் இரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சியனாக அனுப்பினோம். ஆனால் அவர்கள் பெருமையெடுத்து குற்றம் புரிந்து சமூகத்தாரவே ஆகின்றனர். இங்க இது ஒரு அடையாளம் தான். இது வீட்டுக்குள்ள அடையாளம், இதுல எல்லாமே கலந்துருக்குது. ஆகவே அவர்கள் மீது கனமழையையும், இது ஒரு கெட்ட அடையாளம் தான். எப்போ கனமழை பெய்யுதோ, புயல் காத்தோட பெய்தும் இருக்குது, கனமழை பெய்தும் இருக்குது. அது அழிவுக்குள்ள மழை. வெட்டுக்கிளையையும் பேனையும், இப்ப வெட்டுக்கிளையும் இப்ப எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்குது, அங்க உருவாயிட்டு இருக்கு. நம்ம கேட்கும் போதே பாவனை கேட்கணும். இந்த சூழல் வந்துடக்கூடாது, எங்க பாவங்களை மனுஷன் நன்மையை கேட்கணும். பேனையும் தவளையையும் ரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சியெல்லாம் ஆக்கணும். இப்ப பேன் இல்லாம இல்ல, எல்லாத்தையும் சொல்றதுக்கு இல்ல, சில பேர்ட்ட பேன் இருக்குன்னு சொன்னா இதுவும் அடையாளம் உள்ளது, கெட்ட அடையாளங்கள் உள்ளது. தவளையையும் ரத்தத்தையும், இதெல்லாம் ஒன்றும் ஞானமுள்ள விஷயமா இருக்குது. அறிவு கொண்டு பார்க்க வேண்டாம், ஞானங்கள் கொண்டு உண்மை என்ன நமக்கு அறிவிக்கலான்னு பார்த்தா அது ஞானம் கிடைக்கும். இந்த குணக்கேடுகளை மட்டும் கூடாது. அதோட குணக்கேடு என்னன்னு சொன்னா, அது கீழே நம்ம இடம் அடிக்கிறான். பெருமை எடுத்து குற்றம் புரியும் சமுதாயவை ஆகியிருந்தனர். அதாவது பெருமை கொண்டவங்களா இருக்கும். இந்த பெருமையின் காரணமாக எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது, எல்லா கெட்டதும் அங்கதான் உருவாது. பொறுமையின் காரணமாக எல்லா நன்மையும் உருவாது, எல்லா பாக்கியங்களும் அமையுது. பொறுமையில படைக்கப்படுறோம், பாதுகாக்கப்படுறோம், பெருமையில அழிக்கப்படுறோம். எல்லா கூட்டத்தையும் பெருமை கொண்ட காரணமாக தான் அழைச்சிருக்கான். ஒரு குறித்த காலத்தோடைய தெளிவுபடுத்தி, நீங்க பெருமை கொண்டிருக்கீங்க தெளிவுபடுத்தி அது வரம் மீறும் பொழுது அவங்க அழிக்கப்பட சமமாயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அடையாளங்கள் கொடுக்கப்படாம இல்லை. அந்த அடையாளங்கள் கொண்டு நம்ம அறிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நம்ம சமுதாயத்திலையும் சரி, நம்ம நாடுகள்லயும் சரி, எல்லா பக்கமுமே அடையாளங்கள் வந்துட்டு இருக்குது. இப்ப பெரிய அடையாளங்கள் இந்த வெட்டுக்கிளி எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கும் பொழுது, இந்த வெட்டுக்கிளி அழிக்கிறதுக்கு எத்தனை நாடு ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு கால முடியாது. இறைவன் பாவம் பண்ணி கேட்டா மட்டும்தான் அது நீக்கப்பட்டுரும், அழிக்கப்பட்டுரும். இல்லைன்னு சொன்னா அது நம்மளை அழிச்சிடும், நம்முடைய உணவுகள்லாம் அழிச்சிடும்.